ஏய் என்னடி மலையூர் மம்முட்டியா மாதிரி இப்படி சுத்தி ஹீரோயினியா இவனு யாரு கேட்டு நீ போய் குளிச்ச சொல்லிருக்கலாம்ல வெயிட் பண்ணிருக்கலாம்ல குரல் வள வேற சரியில்லை நாட்டுக்கே ரொம்ப நல்லது தெரியுமா இந்த குட்டி சாருக்கு ஸ்கூலுக்கு எழுப்புனா இந்த ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அந்த ஃப்ரெண்டு வந்துட்டாங்க மேம் போன் பண்ணிட்டாங்க வான்னு உடனே கால் மேல கால் போட்டு நெக்லாம் வெளிய போறோம்னா நான் பவர் வந்துரும்டா வீட்டுல இருந்தா தான் எனக்கு பவர் வராது ஒரு விஷயம் புரிய மாட்டேது என்னதான் பெயிண்ட் அடிச்சாலும் பழைய வீடு தாண்டி அந்த மாதிரி தான் நீயும் இப்போ 6 மணிக்கு காலையில பச்சை தண்ணியில குளிச்சேன் இப்ப இதுக்காக நேஷனல் அவார்டு கொடுக்கணுமா எனக்கு புரியல என்ன சொல்லணும் மேக்கப் போடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் மேக்கப் போடாதுன்ற காலத்தோட நேரத்தை நீங்க மிச்சப்படுத்துறீங்க எங்களோட டைம் இல்ல மேக்கப் போட டைம் இல்ல ஐயர் இருக்க டைம் இல்ல போட்ட கஃப்டரோடயே சுத்தி வந்தோம் ஆக்சுவலா எதுக்குமே நேரம் இல்ல வந்தோம் வெச்சம் கிளம்பணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே நடக்கல பண்ணி விட்டு ஆயாங்க அதனால சீக்கிரமா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் எதுவா இருந்தாலும் ப்ரிப்பேர்டா இருக்கணும் யாரு தொலைஞ்சாலும் மேக்கப் போட தான் போய் தேடணும் யாராவது தொலைன்னு சுத்தி நிக்கிறியா நீ எரும மாடு ஆக்சுவலி நாங்க வந்து 17 பேர் கொண்ட கும்பல் வந்திருக்கோம் இதுல லேட்டா கிளம்புறது யாருன்னா இந்த ஃபேமிலி தான் எல்லாத்துக்குமே லேட் அது தவறான செயல் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீ ஒரு ஆளால் தான் லேட் ஆகுது என்ன பேசாது அப்ப எங்க ஃபேமிலின்னு என் பொண்ணு ஏன் சேர்த்துக்கிற அப்படி ஓகே மக்கள் ஃபுல்லா மேக்கப்ல போட்டு உங்களை வந்து என் அழகா உங்களுக்கு அப்புறம் ஐயோ வேணாம்பா அதை பார்த்து கண்ணு வலிக்கிறது ஓகே மக்களே நம்ம ஃபுல்லாக மேக்கப் போட்டு கிளம்பியாச்சு ஆக்சுவலாக நம்ம வந்து வர்க்கலாவில் இருக்கோம் நம்மளோட Day 2 இன் வர்க்கலா மார்னிங்கே நாங்கள் வந்து ஆக்சுவலி நான் கிளம்பிட்டேன் மேலே அக்காங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு விஷயம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வீட்டு மாமாஸ் கேஷவ் அல்லு எல்லாரையும் வச்சு ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரில பட் ஸ்டில் அதை ட்ரை பண்ணியிருக்கோம் சரி மேலே போய் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு டிஸ்கஷன் பண்ணலாம் கருணா மாமா கிட்ட வந்து அல்லு ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கள் உள்ளே இருக்குன்னு சொல்ல போகிறோம் பசங்க மாமா கிட்டே சொல்ல போகிறோம் அல்லு வந்து கருணா மாமா ப்ராங்க் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம் நான் வந்து இப்போ சொல்லிடுறேன் ப்ராங்க் பண்ணணும் உள்ளே இருக்கட்டும் ஐட்டா வந்த உடனே அல்லு பிரியா ஏதோ ப்ராங்க் பண்ண போகிறலாம் அதனால வந்து வெளியே வர வேணாம்னு சொல்லியிருக்கா இதே வசந்த சொல்கிறேன் கேஷவ் வந்து கீழே இருக்கட்டும் நான் அரிதா கிட்ட என்ன சொல்லிடுறேன் நீ மேலே வந்துடு நான் அப்புறம் நீங்கள் 3 பேரும் மீட் பண்ண அப்புறம் கேஷவ் அர்ஜென்ட்டாக மேலே வாங்கன்னு கூப்பிடலாம் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு வாங்க வந்து பார்த்து சாப்பிடணும் இதான் பிளானு ஓகே சக்ஸஸ் பண்ணுறோம் ஓகேவா தலையவாரு நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லியிருக்கேன் அல்லுக்கு எனக்கும் சண்டை ஆயிடுச்சு நீ வந்து அவன் சரி ஓகே இப்ப நான் வந்து உனக்கும் எனக்கும் சண்டை எல்லார்கிட்டயும் இப்ப நீ என்ன பண்ணும் நான் வந்து உன்னை கூப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் நம்ம கர்ணமாமா ரூமுக்கு போறோம் கர்ணமாமா ரூமுக்கு போயிட்டு நீ வந்தாலே அவருக்கு டைலாக் பேசிடுவாரு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஐயோ கர்ணமாமா ஃபோன் பண்றாரு பாய் பாய் சரி உள்ளே நாக் பண்ணும்போது இல்லை ஓகே மக்களே ஃபைனலாக நம்ம வந்து எல்லாரும் ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல பாய்ஸ்க்கான சர்ப்ரைஸ் இது உனக்கு தெரியுதா என்ன சர்ப்ரைஸ்னு இவளுக்கு என்ன விஷயம்னே ஃபஸ்ட்டு தெரியாது ஆனால் இவ எல்லாருமே சுற்றுறதுனால இவளுக்கு தெரிஞ்சிச்சு நான் கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு தானே ஆமாம் தெரிஞ்சிச்சு அப்போ மூடிட்டே போய் வாரமா போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம போய் நம்ம ரூமை வந்து நாக் பண்ண போகிறோம் சரி வாங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் அல்லு அல்லு இவ்வளோ நேரமா அதுக்கு அல்லு நான் தான் 3 வாட்டி அல்லு அல்லு செம்மையா இருக்கேன் ஆக்சுவலா இந்த ட்ரெஸ்க்கே எப்படி சொல்றீங்க கர்ணமாமா இதை விட செம்ம காமெடியா ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காரு பாரு இப்ப உனக்கும் எனக்கும் சண்டை அதான் மாமா கிட்ட சொல்லி அவர் வந்து பேசுவாரு ஓகேவா நீங்க நின்னுக்கோ அவர் வந்து பேசுவாரு அவர்கிட்ட டைலாக் சொல்லிட்டேன் மாமா வாங்க மாமா அங்க பாருங்க வசந்த் மாமா நீங்க வாங்க நீங்க எல்லாரும் வாங்க இதெல்லாம் கூட ஓகே கேஷவுக்குலாம் போடல கேஷவுக்கு இல்ல இங்க பாருங்க
எப்படி எங்க பிளான் அவன் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் டீ-ஷர்ட் மாத்திடும்பா. போங்க. அதெல்லாம் இல்ல கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ரெடி பண்ணி நான் மாத்திப்பேன். மாமா மாமா தான் தலைவர். நான் மாத்திப்பேன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஆக்சுவலி கேசவுக்குமே இருக்கு. ஓகேவா? இப்ப கேசவ் தான் உங்களை பார்த்து ஷாக் ஆக போறாரு. நீங்க ஷாக் ஆகிற மாதிரி ஏன் அப்படின்னு ஓகேவா? நில்லுங்க, 3 பேரும் ஒண்ணா போய் நில்லுங்க. இல்ல இல்ல, இந்த ரூம்ல ஒளிச்சுக்கோங்க. கூப்பிடும் போது வைனா வாங்க. வாங்க 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 மாமா. போங்க போங்க. கியூட்டா இருக்கீங்களே. கியூட்டா இருக்கீங்களே. சர்ப்ரைஸ் பண்றன்ற பேர்ல கியூட்டா இருக்கீங்களே. ஆனா அப்ப என்ன சொன்னேன்? நான் உள்ள போய் அவர் பார்த்து நான் போட மாட்டேன் மாமா. இது நானும் தானே போட மாட்டேன். நான் ஒரு டீ-ஷர்ட் எடுத்து வச்சிருந்தேன், அதான் போடுவேன். இல்ல இத போடு. ஆனா உங்களை உங்க பண்ணாட்டி ஏமாத்திடுவான்னு வெச்சுக்கோங்களேன். என்ன சந்தேகம் வராது. அப்படியே கேஷுவலா நில்லுங்க. கேஷுவலா நில்லுங்க. கேஷுவலா நில்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் ஸ்ப்ளிட் ஆகி நில்லுங்க. லக்கி இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்துருக்கு. ஆய் விளையாடணும்னு சுத்தி இருக்க. பிரிச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, சித்திக்கு கொட்டுணும். பிரிச்சு கொடுத்தா கொட்டிருங்க. பாரு, அங்க போயிட்டு பிரிச்சுக்கலாம். பீச்சுக்கு போயிட்டு பிரிக்கலாம். நான் கர்ணாமாவை பத்தி சிரிச்ச உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. நான் உள்ள போயிட்டு நீதான் இருக்கியா? வாங்க வெளில வாங்க, டக்குன்னு வெளில வாங்க. வாங்க வாங்க. எப்படி கேசவ்? நீங்க எங்கேயும் தொலைய மாட்டீங்க. அதனால நாங்க பண்றோம். உங்களை ஏதாவது பெண்கள் கைய புடிச்சு இழுத்தாங்கன்னா நாங்க ஓகே மக்களே, உள்ள ஃபுல்லா சம்பவத்தை ரீநோட் பண்ணிட்டோம். சம்பவம் நடந்து விட்டது. கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாரும். இப்ப கீழே ஆமா 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 இப்ப கீழே போய் ஆயாங்களை நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறோம். வாங்க. சண்டை போட்டுக்கிறாங்க 4 பேரும் சேர்ந்து. அவங்க உட்காருங்க. என்னதுமா? சும்மாலாம் இல்ல, நிஜமா நம்ம சும்மாவை சொல்ல போறோம். நிஜமாவே பிரச்சனை. வாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி பண்றீங்க? வாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை போட்டுக்கிறாங்க 4. உங்களுக்கு எதுவுமே தெரியல இங்க என்ன நடந்திருக்குன்னு. நான் சிங்க்ல போது விட்டுருங்க. சர்ப்ரைஸ் இல்ல, அவங்க வேற மாதிரி நினைச்சிட்டாங்க. பட் புஷன் ஆயிடுச்சு, விட்டுருங்க. சர்ப்ரைஸ் முடிஞ்சிச்சு, போய் சாப்பிடலாம். இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சண்டைய மாமா எதுக்கு என்னையவே நோண்டின்னு இவங்க சண்டை போட்டுப்பாங்க. ஒரு விஷயம் புரியல, இந்த சட்டையெல்லாம் யார் ஆர்கனைஸ் பண்ணது? பண்ணல. செலக்ஷன் வந்து கல்பனா. செலக்ஷன் வந்து கல்பனா. ஐடியா கொடுத்தது தி கிரேட் தி லெஜெண்ட் பிரியா. இத எக்ஸிக்யூட் பண்ணது எங்க ரெண்டா. இந்த ஒரு கலர்ல தான் எல்லா நிறைய சட்டை இருக்கு. அதான பார்த்தேன். एक्चुअली நான் இந்த கலர் போடும்போதே நினைச்சேன். ஆமா ஆமா, வேற வழி இல்லாம நாங்க சரி. அப்படிலாம் இல்ல, குழுவு. அப்படி இல்ல, நீங்க எல்லாம் கலரா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாமே. கோவா போறோம், இந்த மாதிரி போட்டோம்னா வசந்த் மதிய நைட்ல இருந்து நான் ரொம்ப அண்ணி நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க. கண்டிப்பா மாத்த தான் போறீங்க. இது மச்சினுச்சிக்கா கூட போட்டுக்க மாட்டீங்க. மச்சின்சி எல்லாம் கூடிய சேர்க்க கூடாது. மனைவியே மாத்திட்டானா ஆகணும். மச்சின்சி அவரோட வாழ்க்கை ஒரு மிதி பிடிக்கா அடங்குவான். ஒரு மிதி பிடிக்கா ரொம்ப திமிரச்சா. நயன்தாரா முடியுமா முடியாதா? மனைவி மக்கள் வாழ்வின் சிக்கல் இதெல்லாம் கூட வச்சிருந்தா நம்மளால நிம்மதியா நல்ல சட்டை கூட போட ரொம்ப நக்கல். நயன்தாரா சரி ஓகே. என்ன பிரச்சனை இருந்தாலும் நயன்தாரா கம்மன் இங்க வா, என் வாயில காரி துப்புறேன். டீ வந்துச்சா? எனக்கு டீ வேணும். எனக்கு டீ வேணும். தேங்க்யூ தங்கம். ஹரிதா டீ எடுத்துக்கிட்டியாடி? எல்லாத்தையும் இருக்காப்பா. அங்க பாரு உன் பொண்ணை யார் வருவா? அவங்க மண்டையில போடலாம். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செல்ல பொண்ணே வந்துட்டு தனியா இருக்காதப்பா. வந்து ஏய் மேல அடிக்க போகுது. விளையாண்டா இருக்கு. பிரணவ் தங்கச்சி பாத்துக்கோடா. பிரணவ் நான் ஏன் அப்படி ஒண்ணா போட்டுன்னு சுத்துறோம் உங்கள மாதிரி அசிங்கமா? எனக்கு புரியல, நீங்க ஆல்ரெடி அசிங்கமா தான் இருக்கீங்க. எதுக்கு அதுல வர அசிங்கமா போடணும்னு வர நினைக்கிறீங்க? ஏய் பொரி உருண்டை அதுக்கே
சண்டை கிண்டன்னு சொல்லி நான் கூட என்னென்னவோ நினைச்சு எதிர்பார்த்து வந்தா ஒண்ணுமே நான் கிளியரா சொல்றேன் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு. எல்லாருக்குமே நாங்க பிளான் பண்ணிட்டோம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும். அப்படி போனா இதுங்க பேசின்னு இருக்குங்க. எல்லாரும் என்ன சொன்னோம், அவங்கவுங்க ஆர்டர் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் சைஸ் தெரியும், ஒருத்தவங்க வாங்க முடியாது. ஆர்டர் பண்ணி உனக்கு கிஃப்ட்னு சொல்லி பேக்ல வச்சிருங்க, அங்க வந்து ஒரு நாள் போட வச்சிடலாம்னு பிளான் பண்ணிட்டோம். அதுலயே நிறைய பேருக்கு தப்பா சைஸ் வந்தது, லூசா சைஸ் வந்தது, அதெல்லாம் மாத்தி வச்சுட்டோமா. எங்களுக்கு என்ன பயம்னா இவங்க 4 பேரும் இது மாதிரி இவங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி பேசிப்பாங்களோன்னு ஒரு பயம். இன்னொன்னு வந்துட்டு பேக் இப்போ பாக்ஸ் ஒருத்தவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க. இப்போ என் ரூமுக்கு மாமா வராரு, நம்ம அங்க போறோம், அந்த பாக்ஸ பாத்திர போறாங்கன்னு ஒரு பயம். குளிச்சுட்டு யாராவது ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட போறாங்கன்னு பயம். அதனால அப்படி இப்படின்னு மார்னிங் வரைக்கும் வந்துட்டோம். என்னன்னா ஒரே ரூம்குள்ளதான் 4 ரூமும், ஒரு ஹாலு 4 ரூம், நாங்க தனித்தனி ரூமா இருக்கோம்னு நினைச்சோம். இப்போ என்ன விஷயம்னா யாராவது ஒருத்தங்க குளிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா மாட்டிப்போம். அதனால என்ன பிளான் பண்ணோம், பிராங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கிட்ட அல்லு கிட்ட வந்து உனக்கும் எனக்கும் சண்டை, நீ ரூம்குள்ள லாக் பண்ணிக்கிட்டேன்னு நான் போய் 2 பேர்கிட்டயும் சொல்ல போறேன். அல்லு கிட்ட சொல்லிட்டேன். அண்ணா மாமா கிட்ட போயிட்டு நீங்க கோச்சுக்கிட்டீங்கன்னு நான் அல்லு கிட்ட சொல்லிட்டேன். அதனால நீங்க கோச்சிட்டு உள்ளே இருங்கன்னு. வசந்த் மாமா கிட்ட வந்து நீங்க உள்ள குழந்தைங்களை பார்த்துட்டு கூட வெளியே வரக்கூடாது, வெளில ஒரே பஞ்சாயத்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க சொல்லிட்டேன். கேசவ் கிட்ட ஒரு பிட்டு, அந்த மாதிரி 4 பேர்கிட்டயும் ஒரு பிட்டு போட்டு ஃபைனலா எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. உலக சாதனை பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க கஷ்டப்பட்டு இதை பண்ணோம். ஆனா இல்லையேம்மா, இப்ப நீங்க ஒண்ணா வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு சர்ப்ரைஸ். இந்த அம்மா பாரு, நீங்க வர மாட்டீங்க, நாங்க மட்டும் வரணும். ஓகே மக்களே, இப்போ இவங்க ட்ரெஸ் மாத்த போறாங்களாமா, மாத்திட்டு நாங்க வரோம். ஏன்னா மேல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்ப போறோம் வேற இடத்துக்கு. அதனால ட்ரெஸ் மாத்திட்டு உங்களை மீட் பண்றோம். இந்த பிரவுன் கலர்ல என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் கட்டதும் பிரவுன் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதே தான் சேம் பிரவுன் ப்ளூ. கடைசியா கேக்குறேன், முடியுமா முடியாதா? கடைசியா கேட்டா சரி, முதல்ல கேட்டா சரி, முடியவே முடியாது, வெளியே போடி. ஓகே, நாங்க எடுத்து கொடுத்ததை விட இது நல்லா தான் இருக்கு. இதுவுமே நானே எடுத்து கொடுத்தேன். என்னப்பா குழந்தை யாரு செலக்ட் பண்ணதுப்பா? தம்பி தெரியுதா என் செலக்ஷன் எப்படி இருக்கும்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க. செலக்ஷன் நல்லதமா இருக்கு. சந்தோஷப்பட்டீங்களா? இப்போ சந்தோஷப்பட்டீங்களா? நாங்களா வாழ்றோம்டா. இங்கப்பா ஏன்டா நீயும் ட்ரெஸ் மாத்திட்ட? நல்லா பிடிக்கலன்னா தெரிஞ்சுக்கோ இந்த ட்ரெஸ்ஸோட மகிமை என்ன. ஏன்டா டேய், எங்க டிசைனர் டிசைனர் தான் பின்னாடி இருந்து சொல்லி ட்ரெஸ் மேல போறதா சொல்லுங்க. உங்க மேல யார் வேணா நம்ம எங்க மேல புரியல வாங்க போயிலாம். அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நாங்க பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணி இவங்க அந்த எக்ஸிகியூஷனை சொதப்பி உலக சாதனை பண்ணிட்டாங்களாம். அதை நாங்க பெருமையா பேசி ஆகணும். நாங்களே ஆக்சுவலி காப்பி தான் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பூவாலாம் சாப்பிட்டாச்சு. மனதுக்கே நிறைவா இருக்கு தெரியுமா. இந்த ட்ரெஸ் மாத்துங்க போய் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா. ஓகே மக்களே, டே 2 வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. டைம் பாத்தீங்கன்னா 9:10 ஆகுது. 9 o'clock எங்களை வர சொல்றாங்க. பட் 10 நிமிஷம் பரவாயில்ல. 10 நிமிஷம் ஒரு பெரிய விஷயம். 10 மணினா 12 மணிக்கு போவான்னு வச்சுங்களேன். இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமா 10 நிமிஷம் மட்டும் தான் லேட் ஆயிடுச்சு. எஸ், நம்ம இப்போ வந்து 2-3 லொகேஷன் பார்க்க போறோம். ஸோ எங்க போறோம் ஏது போறோம் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்துட்டே இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. உங்க ஃபேமிலியில இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏடாவரமான ஆள்லாம் உங்க ஃபேமிலில இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றோம். லக்கியை பத்தி தேடாதீங்க, அது எந்த குடும்பத்துல வாழுதுன்னு நமக்கு தெரியாது. கீழே சுத்திட்டு இருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறோம். சரி பாய் சொல்லிக்கலாமா? பாய்.